கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தாங்க பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பறவைகள் தங்கள் குஞ்சுகளை இறகுகளை விரித்து எப்படி பாதுகாக்கிறதோ அப்படியே தேவன் அந்த ஜனங்களை பாதுகாப்புன்னு சொல்றார். அந்த ஜனங்க தேவனை வழி விட்டு வழி போறாங்க. தேவனுக்கு எதிரான பாவங்கள் செய்கிறதுனால யுத்தம் இருந்ததுங்க அவர்கள் மேல. யார் தெரியுமா? அசீரிய ராஜா சனகரிப் படையெடுத்து வருகிறான். அந்த நேரத்தில் தான் இவர்கள் தேவ ஜனங்கள் வந்து தேவனுக்காக மன்றாடும் பொழுது தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறாரு. பறந்து காக்கிற பட்சியை போல தாய் பறவை எப்படியாக தன்னுடைய குஞ்சுகளை ஆபத்து வரும்போது செட்டை நெல்லை வைத்து பாதுகாக்குதோ அதே போல பாதுகாப்பு என்று ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை வருகிறது. நீங்க தேவனை நோக்கி வந்தீங்கன்னா, அவருடைய செட்டை நெல்லை நீங்க அடைக்கலாம் வந்தீங்கன்னா, அவருக்கு நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்றாருங்க. நீங்க மனுஷனை நம்பாதீங்க, நீங்க தேவனை மாத்திரமே சார்ந்து நில்லுங்க. இந்த ஜனங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? இந்த அசீரிய ராஜா படையெடுத்து வந்தவனே அவனுக்கிட்ட ஆள் பலம் அதிகம், குதிரை பலம் அதிகம், யுத்த வீரர்கள் அதிகம், பலசாலியாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க எகிப்திற்கு சென்று அங்க உதவி கேட்டாங்க. எகிப்துக்கு இவர்கள் போகக்கூடாது, ஆனாலும் தேவ கட்டளை மீறி எகிப்திற்கு சென்று உதவி கேட்டாங்க. ஹல்லேலூயா. இது ஏசாயா 31:1 நாம் பார்க்கும் பொழுது, சகாயமடைபடிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமல் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேலும் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருந்ததுனால அவர்களை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகள் இருந்ததுனால அவர்களை நம்பிக்கொண்டவர்களுக்கு ஐயோ என்ற வார்த்தை கர்த்தரால் உரைக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை ஏசாயா உரைக்கிறார் என்று பார்க்கிறோம். அவங்க எதை நம்பினாங்க? ஆள் பலத்தை நம்பினாங்க, குதிரை பலத்தை நம்பினாங்க. அவரோட பலசாலிகள் என்று அவங்க உருவத்தை பார்த்து பயந்து அஞ்சினாங்க. அதனால் எகிப்தினர் சென்று அவங்க உதவி கேட்டாங்க. பிரியமாக நாம் கூட ஆபத்து நேரத்தில் சோர்ந்து போனால் நம்முடைய பலன் குன்று போயிருக்கும் வசனம் சொல்லுது. நீங்க ஆபத்து நேரத்தில் சோர்ந்து போகாதீங்க, நீங்க ராங் ரூட் எடுக்காதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து தேவனை சார்ந்து நின்று பாருங்க. அவர் செட்டன்லிங் அடைக்கல வந்து பாருங்க, தேவன் நிச்சயமாய் விடுவிப்பார். பிரியமானவர்களே, இவங்க கர்த்தரை தேடாம நம்பாம தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போயிட்டு அவர் என்ன செஞ்சாங்க? எகிப்துக்கு ஓடி போயிட்டாங்க, உதவி கேட்டாங்க பார்க்கிறோம். ஏசாயா சொல்றாரு, நீங்க நம்புற புயபலமோ படைபலமோ ஒன்றுக்கும் உதவாது. தேவனை நம்புகிற மக்கள் மாத்திரமே பாதுகாப்பை பெற்றுக்கொள்வாங்க. தேவனுடைய வார்த்தையை சொல்லியும் அவங்க கேட்கல. ஹல்லேலூயா. அசீரிய ராஜா சனகரிப் எருசலேம் மீது படையெடுக்க அவன் வேகமாய் வருகிறான். அவன் மிகவும் பலத்திருக்கிறான். எசேக்கியா ராஜாவுக்கு இது பெரும் நெருக்கமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆனாலும் கூட அவர் சோர்ந்து போகவே இல்லை. தெரியுமா அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை வரும்பொழுது, அசீரிய ராஜா படைபலத்தோடு வந்து நிற்கும் பொழுது அவர் கொஞ்சம் சோர்ந்து போனாலும் தேவனை சார்ந்து தான் பார்க்கணும். எசேக்கியா ராஜா எகிப்தை நாடாமல் அவர் என்ன பண்றாரு? தேவாலயத்துக்கு சென்று அங்கே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, தன்னை தாட்டி ரெட்டுடுத்தி ஜெபிக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் எசேக்கியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை வருகிறது. ஆண்டு வார்த்தை அனுப்புறாரு. உன்னை பற்றி தூஷணமாக பேசின, தேவனை குறித்து தூஷணமான வார்த்தையில் பேசின அந்த சனகரிப் சங்கரிக்கப்பட்டு போவான். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வான் வார்த்தை வருகிறது. பிரியமானவர்களே, தாட்டி ஜெபிக்கும் பொழுது அந்த எகிப்தை நாடாம அவர் தாட்டி தன்னை ஜெபித்தார். எசேக்கியா ராஜா அவர் திருப்பில நிற்கும் பொழுது தான் பதில் வருகிறது. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்காக யுத்தம் செய்வேன், யுத்தம் என்னுடைய. இந்த ஆண்டவர் சொல்ற 2 ராஜாக்கள் 19:19 இப்படியா எசேக்கியா ஜெபிக்கிறத பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும். எங்களை ரட்சியும் ஆண்டவரே, அந்த பலவானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சியும். நாங்கள் எந்த ஒரு படைபலத்தை நம்பல, நாங்கள் எங்களுடைய புயபலத்தை நம்பல, எங்களுடைய பெருமை நம்பல ஆண்டவரே, உங்களை தான் நம்புறோம்னு தாட்டிட்டாருங்க. முழுதுமாக தாழ்த்தி அந்த ஆலயத்தில் சென்று ஜெபிக்கும் பொழுது ஏசாயா மூலமாக தீர்க்கதரிசி உரைக்கிறார், நான் யுத்தம் செய்வேன் ஆண்டவர் சொல்றார். அதன்படி அந்த ராத்திரியே யுத்தம் நடக்குது. 1,85,000 பேர் அந்த யுத்தத்திலே அவர்கள் கொல்லப்பட்டு போறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சங்கரித்தார். ஒரு தூதன் அவர்களை சங்கரித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காலையில் பார்க்கும் பொழுது அவர்கள் செத்த பிரேதங்களாக இருந்தாராம். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும். பிரியமானவர்களே, நீங்க திறப்பில் நின்று பாருங்க, ஆண்டவர் பக்கம் நின்று பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல, ஒருபோதும் விட்டு விலகிற தேவன் அல்ல. உங்களை காக்கிற தேவன், உங்களை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிற தேவன் என்று